அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லெப்பைக்குடி காடு கிளை பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாக சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் செயல் திட்டத்தை முன்னிட்டு மதரசா மாணவர்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கேள்விக்கு போகலாமா? உங்க பேரு? எஸ் ஃபஹீம். அஜாஸ் முஹம்மத். எத்தனாவது படிக்கிறீங்க? 68. 8th. சரி. 9th. எத்தனாவது படிக்கிறீங்க? மறந்துடுச்சா? கேள்வியே இன்னும் கேட்கல, இன்னும் பதட்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. ஏன்னா வந்து உட்காரும் போது என்ன செய்யும், ஒரு பதட்டமா இருக்கும். பதட்டமாவே இல்ல சார். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. ஆலோசனை பண்ணி ஒரு 2 பேரும் ஆலோசனை பண்ணி என்ன செய்யுங்க, உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடி பதில் சொல்லணும். ஓகே, பேரலாமா? பேரலாம் சார். உங்களுக்கான முதல் கேள்வி, எதுவரை உமது இறைவனை வணங்குவீராக என அல்லாஹ் கூறுகிறான்? ஆப்ஷன் ஏ, மறுமை வரும் வரை. ஆப்ஷன் பி, மரணம் வரும் வரை. ஆப்ஷன் சி, நம்பிக்கை வரும் வரை. ஆப்ஷன் டி, உறுதி வரும் வரை. ஆப்ஷன் பி, மரணம் வரும் வரை. மரணம் வரும் வரை அல்லாஹ்வை வணங்கணுமா? மறுமை வர வரை இல்ல? இல்ல, ஆப்ஷன் பி. சரியான பதிலா? கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? கான்ஃபிடன்ஸா இருக்கும். பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் பி, மரணம் வரும் வரை சரியான பதில். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அடுத்தடுத்து கேள்விக்கு நல்ல பதில் சொல்லணுமா? உங்க ஆர்வம் எதுவரை நீடிக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்துக்கு கூலி கொடுப்பான். அடுத்து இரண்டாவது கேள்வி, நரகத்திற்கு எத்தனை வாசல்கள் உள்ளது? ஆப்ஷன் ஏ 8. ஆப்ஷன் பி 7. ஆப்ஷன் சி 9. ஆப்ஷன் டி 6. உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் பி 7. அந்த மைக்கை முடிச்சுட்டு. ஆப்ஷன் பி 7. 7. நரகத்திற்கு 7 வாசல்கள் உள்ளதா? சரியான பதிலா? சரி. 8 இல்லையா? 8 இல்ல. கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? கான்ஃபிடன்ஸா இருக்கும். சரி. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதில். அப்ப 8 வாசல்கள் எதுக்கு? சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்களும் நரகத்திற்கு 7 வாசல்களும் உண்டு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, ஷைத்தான் யாரை வழிகெடுக்க மாட்டான்? ஷைத்தான் யாரை வழிகெடுக்க மாட்டான்? ஆப்ஷன் ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள். ஆப்ஷன் பி, உண்மை சொல்லும் அடியார்கள். ஆப்ஷன் சி, தொழும் அடியார்கள். ஆப்ஷன் டி, நோன்பு வைக்கும் அடியார்கள். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. சரியானதா? சரியானது. இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கு. தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் தவறான பதிலை சொன்னால் போட்டியில் இருந்து வெளியேற நேரிடும். நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் கவனமா சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதில். மாஷா அல்லாஹ். 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி 4வது கேள்விக்கு முன்னேறி இருக்கிறீர்கள். உங்களுக்கான 4வது கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஷைத்தான்னா யாரு? ஷைத்தான்னா யாரு? ஷைத்தான்னா இப்லீஸ். இப்லீஸ். ஷைத்தான்னா இப்லீஸ். இப்லீஸ் ஷைத்தானுடைய தலைவன். இப்போ ஷைத்தானுக்கு
நமக்கும் மத்தியில என்ன பிரச்சனை? ஏன் வந்து ஷைத்தான் வந்து நம்மளை வழி கெடுக்கிறான்? அதை பத்தி எதுவும் தெரியுமா? சொர்க்கத்துக்கு போகக்கூடாதுன்னு வழி கெடுக்கிறான். நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு வழி கெடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கும் போது அவங்க வந்து ஆடம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எல்லாமே சஜ்ஜா செய்ய சொன்னாங்க. சைத்தான் சஜ்ஜா செய்யல. ஏன் அவங்க மட்டும் அவங்க களிமண்ணால செஞ்சவங்க, நான் நெற்பால செஞ்சாங்க, அவங்களோட நான் தானே பெருசு அப்படின்னு அப்பவே பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க. பொறாமைப்பட்டு பெருமை அடிச்சு அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இன்ன வரைக்கும் ஓயல, மறுமை நாள் வரைக்கும் அது இருக்கும். சரி, அல்லாஹ் கிட்ட வந்து சபதம் கேட்டு வந்திருக்கிறான். சரி, 4வது கேள்வி. இரையச்சம் உடையவர்களுக்கு மறுமையில் எவ்வாறு சொர்க்கத்தில் நுழையுங்கள் என கூறப்படும்? இரையச்சம் உடையவர்களுக்கு மறுமையில் எவ்வாறு சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று கூறப்படும்? ஆப்ஷன் ஏ, அமைதியுடனும் அச்சமற்றும் அமைதியுடனும் அச்சமற்றும். ஆப்ஷன் பி, அமைதியுடன். ஆப்ஷன் சி, பொறுமையுடன். ஆப்ஷன் டி, பெருமையுடனும் அச்சமற்றும். பெருமையுடனும் அச்சமற்றும். உங்களுக்கான நேரம். சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சரியான பதில் சொல்லி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்டான பதில் தானா இது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. முடிய போகுது. ஆப்ஷன் ஏ. சகோதரர் ஆப்ஷன் ஏ என்னும் பதிலை தேர்வு செய்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதில். பதட்டமா இருக்கா? இருந்தாலும் ஒரு பதட்டம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்ப 2வது சுற்றுக்கு போலாமா? எஸ். 2வது சுற்றின் முதல் கேள்வி. யார் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்கின்றனர்? யார் தமது, இது 2வது சுற்று, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. யார் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்கின்றனர் என அல்லாஹ் கூறுகிறான்? ஆப்ஷன் ஏ, குழந்தையின் செல்வத்தை சாப்பிடுபவர்கள். ஆப்ஷன் பி, அனாதையின் செல்வத்தை சாப்பிடுபவர்கள். ஆப்ஷன் சி, பெண்களின் செல்வத்தை சாப்பிடுபவர்கள். ஆப்ஷன் டி, ஏழையின் செல்வத்தை சாப்பிடுபவர்கள். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது 2வது சுற்று. நாம வந்து முதல் சுற்றுக்கு தயாராகி வந்திருக்கிறோம். உங்களுக்கு 50-50 ஆப்ஷனும் இருக்கு. நீங்க இப்ப 50-50 ஆப்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த கேள்வி பயன்படுத்த முடியாது. 50-50 ஆப்ஷன். கம்ப்யூட்டர் ஜி 50-50 ஆப்ஷன் பயன்படுத்துறாங்க. ஆப்ஷன் ஏயையும் ஆப்ஷன் டியையும் கட் பண்ணிருங்க. சரி, நீங்க 50-50 ஆப்ஷனை பயன்படுத்திருக்கீங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாலும் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லல, அதுக்கு 50-50 ஆப்ஷன் பயன்படுத்த முடியாது. இப்ப 2 ஆப்ஷன். பி, அனாதை செல்வத்தை சாப்பிடுவார்கள். அனாதைகளின் செல்வத்தை சாப்பிடுவார்கள். கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் பி சரியான பதில். அனாதைகளின் செல்வத்தை சாப்பிடுவார்கள். அனாதை என்று சொல்லும்போது அவங்களுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய சொத்துக்கு என்ன செய்வாங்க? ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டு அவங்களுடைய சொத்தை பறிக்கிறதுக்கு முன் வருவாங்க. அப்ப அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயிறுகளை எதை சாப்பிடுறதுக்கு சமம்? நல்லா சொல்றாங்க, நெருப்பை சாப்பிடுவதற்கு, நரக நெருப்பை சாப்பிடுவதற்கு சமம். 2வது சுற்றினுடைய முதல் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. 50-50 ஆப்ஷனையும் பயன்படுத்திட்டீங்க. அடுத்து 50-50 ஆப்ஷன் கிடையாது. நீங்க அடுத்து சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு 2வது சுற்றுக்குரிய பரிசு வழங்கப்படும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் போட்டியில் இருந்து வெளியேறுவீர்கள். முதல் சுற்றுக்குரிய பரிசு மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையா நிதானமா சொல்லுங்க. 2வது சுற்றின் 2வது கேள்வி. தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் எந்த நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என அல்லாஹ் கூறுகிறான்? நீங்கள் இறைவனை வணங்கிவிட்டால் எந்த நிலையில் எல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
ஆப்ஷன் ஏ நின்று அமர்ந்து படுத்து. ஆப்ஷன் பி நின்று அமர்ந்து. ஆப்ஷன் சி அமர்ந்து. ஆப்ஷன் டி நின்று படுத்து. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. அமர்ந்துனா சார் உட்கார்ந்து. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. இன்னும் உங்களுக்கு 15 நொடிகள் இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சரியான பதில். முதல் 6 கேள்விக்கு பதில் சொல்லி இரண்டாவது சுற்றில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இரண்டாவது சுற்றுக்குரிய பரிசும் வென்றிருக்கிறீர்கள். யாருக்கு அல்லாஹ்வின் பள்ளியை நிர்வகிக்க தகுதி இல்லை என அல்லாஹ் கூறுகிறான்? யாருக்கு அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆப்ஷன் ஏ இறை மறுப்பாளர். ஆப்ஷன் பி இறை நம்பிக்கையாளர். ஆப்ஷன் சி இறை அச்சமுடையவர். ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம். ஏ இறை மறுப்பாளர். இறை மறுப்பாளர். நீங்க அழகான முறையில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி 6வது கேள்வியை வெற்றி கொண்டு 7வது கேள்வியில இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் 14 செகண்ட் இருக்கு. நல்லா யோசிங்க. கன்ஃபார்ம். இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இறை மறுப்பாளர். கான்பிடண்டா இருக்கீங்களா? சரி, ஆப்ஷன் ஏ இறை மறுப்பாளர் சரியான பதில். 3வது கேள்வியினுடைய மூன்றாவது சுற்றினுடைய முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கான இறுதி கேள்வி, கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க இந்த போட்டியில முழுமையாக வெற்றி பெற்று பரிசை வெல்வீர்கள். இறுதி கேள்விக்கு போயிடலாமா? உங்களுக்கான இறுதி கேள்வி. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யார் யாரை அல்லாஹ்வின் பிள்ளைகள் என கூறினார்கள்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யார் யாரை அல்லாஹ்வின் பிள்ளைகள் என்று கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ ஈசா. ஆப்ஷன் பி உசைர் ஈசா. ஆப்ஷன் சி உசைர். ஆப்ஷன் டி ஈசா இத்ரீஸ். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. ஆப்ஷன் ஏ ஈசா. ஆப்ஷன் பி உசைர் ஈசா. ஆப்ஷன் சி உசைர். ஆப்ஷன் டி ஈசா இத்ரீஸ். கேள்விகளை நல்லா கவனிங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யார் யாரை அல்லாஹ்வின் பிள்ளைகள் என கூறினார்கள்? நீங்க கேள்வியை சரியா கவனிச்சாதான் பதில் சொல்ல முடியும். உங்களுக்கான நேரம் நிறைவடைகிறது. சொல்லுங்க. நேரம் முடிந்து விட்டது. ஈசா இத்ரீஸ். கான்பிடண்டா இருக்கீங்களா? ஈசா இத்ரீஸ் என்ற பதிலை தேர்வு செய்திருக்க. ஆப்ஷன் டி. டி. ஆப்ஷன் டி தானே? கம்ப்யூட்டர் ஜி. தவறான பதிலை சொல்லிவிட்டீர்கள். கடைசி சுற்று வரைக்கும் ஆர்வமாகவும் மிக விறுவிறுப்பாகவும் ஒவ்வொருவருடைய புருவத்தையும் உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க முன்னேறி வந்தீங்க. ஆனா கடைசி கேள்வியில ஒரு சின்ன பிழை ஏற்பட்டு விட்டது. இந்த கேள்விக்கு ஆடியன்ஸ்ட பதில் கேட்கலாமா? ஆப்ஷன் எஸ்ஸா? ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் ஜி. சரியான பதில் உசைர் ஈசா. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூதர்கள் உசைர் அவர்களையும் அல்லாஹ்வின் பிள்ளையாக கூறினார்கள். சரியான கேள்விகளை சொல்லி
கேள்வியிலே நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா யார் அப்படின்னு கேட்கல இல்லை. நான் அதான் சொன்னேன், கேள்விகளை நல்லா கவனிங்கன்னு சொன்னேன். யார் அப்படின்னு, யாருன்னா ஒண்ணு, யார் யாருன்னா ரெண்டு. சரி, சரியான பதிலை சொல்லி வந்தீர்கள். கடைசி கேள்வியில் தவற விட்டு விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவான். 2 சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 2 சுற்றில் வெற்றி பெற்ற பரிசு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டி நிறைவடைந்தவுடன் வழங்கப்படும். அல்லாஹ் உங்களுக்கு வந்து மென்மேலும் என்ன செய்வான், கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தும். இன்னும் என்ன செய்யுங்க, இது மாதிரி நல்லா படிங்க. அடுத்த முறையில் கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்யணும், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். சரியா? இது வந்து நம்ம ஜஸ்ட் என்னது, ஒரு முதல் பயிற்சி தான். இதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.